அருண் தனது மாத செலவுக்கான திட்டத்தை கவனமாக அமைத்தான். இந்த மாதம் பணத்தை சேமிக்க வேண்டுமென்று தன்னிடம் உறுதியெடுத்தான். ஆனால் மாதம் முடிவில் வங்கி இருப்பு மீண்டும் குறைந்தது. ஏன் இப்படியாகிறது என்று அவன் குழப்பத்துடன் யோசிக்க ஆரம்பித்தான். ஒரு மாலை அருண் தனது வங்கி செயலியை பார்த்தான். தேவையில்லாத பல செலவுகள் தெரிந்தது. இரவு உணவு ஆர்டர்கள், ஆன்லைன் சாதனங்கள், ஆடைகள் வாங்குதல். அப்போது அவன் புரிந்து கொண்டான், பிரச்சனை சம்பளத்தில் இல்லை, முடிவுகளை பாதிக்கும் வேறு காரணம் இருக்கிறது. கடந்த வார வேலை அழுத்தம் அருணுக்கு நினைவுக்கு வந்தது. கடினமான நாளின் பிறகு ஆன்லைனில் விலை உயர்ந்த உணவை ஆர்டர் செய்தான். அந்த நேரத்தில் சற்றே மகிழ்ச்சி கிடைத்தது. ஆனால் சில நேரத்தில் அது மறைந்து மன வருத்தமும் குறைந்த பணமும் மட்டுமே இருந்தது. தன்னை புரிந்து கொள்ள அருண் தனது செலவுகளை கவனிக்க ஆரம்பித்தான். மன அழுத்தம் அல்லது சோர்வு வந்தபோது உடனே ஷாப்பிங் செயலிகளை திறந்தான். புதிய பொருள் வாங்குவது அவனுக்கு சில நொடிகள் மகிழ்ச்சியும் ஆறுதலும் கொடுத்தது என்பதை அவன் உணர்ந்தான். மற்றொரு பழக்கம் அவனுக்கு தெரிந்தது. வார இறுதியில் செய்ய எதுவும் இல்லாதபோது அருண் சமூக ஊடகங்களில் சலிப்புடன் ஸ்க்ரால் செய்தான். சில நிமிடங்களில் விளம்பரங்கள் தோன்றின. கவர்ச்சியான சலுகைகள் அவனை திடீர் வாங்குதலுக்கு இழுத்தது. சில நேரங்களில் அருண் சோகமாக இல்லை, மாறாக மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தான். வேலைக்கு பாராட்டு கிடைத்த நாளில் அவன் விலையுயர்ந்த ஹெட்ஃபோன் வாங்கினான். கடினமாக உழைத்ததற்கான பரிசு என்று தன்னைத்தானே நம்ப வைத்தான். ஒரு நாள் சமூக ஊடகங்களை பார்க்கும்போது அருண் ஒரு விஷயம் கவனித்தான். நண்பர்கள் புதிய மொபைல், அழகான ஆடைகள், வெளிநாட்டு பயணங்கள் புகைப்படம் பகிர்ந்தனர். அதை பார்த்த அருண் தனது வாழ்க்கையை ஒப்பிட ஆரம்பித்தான். அந்த ஒப்பீடு மெதுவாக அவன் செலவுகளை மாற்றியது. உண்மையில் தேவையில்லாத பொருள்களையும் வாங்க ஆரம்பித்தான். மற்றவர்களைப் போல இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் சேமிப்பை மெதுவாக குறைத்து கொண்டே சென்றது. அருண் இன்னொரு உணர்ச்சியை கண்டுபிடித்தான். சில நேரங்களில் அவன் தன்னம்பிக்கை குறைவாக உணர்ந்தான். அந்த நேரங்களில் விலை உயர்ந்த ஆடைகள் அல்லது சாதனங்கள் வாங்கினால்தான் வெற்றி பெற்றவன் போல தோன்றும் என்று நினைத்தான். ஆனால் அந்த நம்பிக்கை நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. வாங்கிய பொருளின் மகிழ்ச்சி விரைவில் குறைந்தது. பின்னர் அவன் உணர்ந்தது, அந்த செலவுகள் வாழ்க்கையை மேம்படுத்தவில்லை, மாறாக எதிர்கால சேமிப்பை பாவித்தன. ஒரு இரவு அருண் தனது மொபைலில் பெரிய ஆன்லைன் சலுகை விளம்பரம் பார்த்தான். அதிகமாக யோசிக்காமல் பல பொருட்களை கார்ட்டில் சேர்த்தான். தள்ளுபடி கிடைக்கிறது என்று நினைத்தான். உண்மையில் அவன் தேவையில்லாத செலவு செய்தான். அடுத்த காலை வாங்கிய பொருட்களின் செய்திகளை பார்த்தபோது அருண் வருத்தப்பட்டான். பெரும்பாலான பொருட்கள் தேவையில்லாதவை. அப்போது அவன் உணர்ந்தது, திடீர் வாங்குதல்தான் அவன் பணம் விரைவாக குறைய காரணம். மாற்றம் செய்ய அருண் முடிவு செய்தான். அவன் ஒவ்வொரு செலவையும் ஒரு சிறிய நோட்டில் எழுத ஆரம்பித்தான். பொருள், விலை, தேதி மட்டுமல்ல, வாங்கிய நேரத்திலிருந்த உணர்ச்சியையும் பதிவு செய்தான். சில வாரங்களில் அவனுக்கு தெளிவான முறை தெரிந்தது. மன அழுத்தம், சலிப்பு, மகிழ்ச்சி, மற்றவர்களுடன் ஒப்பிடுதல், இவை எல்லாம் அவன் அதிக செலவுக்கான காரணங்கள். இந்த உணர்ச்சிகளை புரிந்தது அவனை கட்டுப்படுத்த உதவியது. மீண்டும் வேலை அழுத்தம் வந்தபோது அருண் புதிய வழி முயன்றான். ஷாப்பிங் செயலிகளை திறப்பதற்கு பதிலாக வெளியே சிறிய நடைப்பயணம் சென்றான். காற்றும் அமைதியும் அவன் மனதை அமைதிப்படுத்தியது. சலிப்பை சமாளிக்க அருண் புதிய திறன்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். மாலை நேரங்களில் புத்தகங்கள் படித்தான். மெதுவாக அவன் நேரம் அர்த்தமுள்ளதாக மாறியது. ஷாப்பிங் செயலிகள் இனி பொழுதுபோக்காக தோன்றவில்லை. மகிழ்ச்சியான தருணங்களிலும் அருண் திட்டமிட்டு கொண்டாட ஆரம்பித்தான். பெரிய செலவுகளுக்கு பதிலாக சிறிய பரிசு தொகையை ஒதுக்கினான். இதனால் மகிழ்ச்சியும் சேமிப்பும் இரண்டும் பாதுகாப்பாக இருந்தது. அருண் சமூக ஊடக பயன்பாட்டையும் குறைத்தான். விளம்பரங்களும் ஆடம்பர வாழ்க்கை பதிவுகளும் குறைவாக தெரிந்தது. அதனால் மற்றவர்களுடன் ஒப்பிடும் பழக்கம் மெதுவாக குறைந்தது. அருண் ஒரு முக்கிய விதியை உருவாக்கினான். தேவையில்லாத பொருள் வாங்க வேண்டும் என்று தோன்றினால் 48 மணி நேரம் காத்திருந்தான். பெரும்பாலும் அந்த ஆசை அந்த நேரத்திற்குள் மறைந்து போய்விடும். சில மாதங்கள் கழித்து அருணின் வாழ்க்கை மாறியது. செலவுகள் கட்டுப்பாட்டில் வந்தது. சேமிப்பு அதிகரித்தது. உணர்ச்சிகளை புரிந்து கட்டுப்படுத்தினால்தான் உண்மையான நிதி சுதந்திரம் கிடைக்கும் என்பதை அருண் உணர்ந்தான்.